இவளால நம்ம என்ன அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு பாரு. அம்மா இவ்வளவு சும்மா விடக்கூடாதுமா. என்ன தோக்கடிச்சு என் சைடு வருமானத்தை கெடுத்தவள என் மனசு பதற மாதிரி அவ மனசு பதற வைக்கணும். மா பேசாம நம்ம பேசின மாதிரி அவ கதையை முடிச்சிடலாம். டேடி அவசரப்படாதடா. அப்பா ஊருக்கு போட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். மதன் என்ன யோசிக்கிற? மா அவங்க கிரிக்கெட்ல ஜெயிச்ச 1 லட்சம் ரூபாய் பணம் விட்டு தானே இருக்கு, அதை நம்ம எடுத்துடலாம். ஏய் அதை எடுத்து நாம என்ன பண்றது? அந்த பணம் பசங்க சம்பாரிச்ச பணமா, அது இப்ப இவட்ட இருக்கு. அதை நம்ம எடுத்துட்டோம்னா பசங்க கேள்வி கேட்பாங்கல்ல, பணம் எங்கன்னு கேட்டாங்கன்னா ஏதாவது ஒண்ணு நடக்குமா? கரெக்டுடா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நாம அந்த பணத்தை திருநாதான் இந்த மலவாசக்காரி அடங்குவா, அந்த அனாதைகளும் ஒடுங்கும். மா நீ அந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிமா. சரி என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதுதான் கரெக்டான வழி. ஹலோ பாட்டி, நான் அர்ச்சனா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? என் கண்ணு நான் நல்லா இருக்கேன். அந்த பையன் பொண்ணு ரங்கத்துக்கிட்ட 5 சோறு ஆக்கி போட சொன்னே, ஆக்கி போட்டானா? பாட்டி உங்ககிட்ட போன்ல சொன்ன மாதிரி பொண்ணுரங்க மாமா 5 சோறு அவர் கையாலேயே சமைச்சு போட்டு என்கிட்ட பாசமா நடந்துட்டாரு. அப்படியா? நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அவன் உனக்கு 5 சோறு ஆக்கி போட்டானான்னு கேட்கத்தான் போன் பண்ண. பாட்டி புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம், எலுமிச்சைப்பழம் சாதம் 5 சோறையும் செஞ்சு என் பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டாரு. உப்பு காரம்லாம் சரியா போட்டு செஞ்சானா இல்லையா? எல்லாம் கரெக்டா இருந்தது பாட்டி. அவன் தான் சமைக்கிறத கில்லாடியாச்சே. பக்கத்துல இருந்தா அவங்கிட்ட போன கூட நான் பேசுறேன். வேண்டாம் பாட்டி, நான் சொல்லிதான் நீங்க பொண்ணுரங்க மாமாக்கு போன் பண்ணி 5 சோறு செய்யணும்னு சொன்னீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாரு. வேண்டாம். நீ சொல்றது சரிதான். வவுத்து பிள்ளைக்காரி, நீ நேரத்துக்கு சாப்பிடு. கொல்ல பேரை இன்னும் 5 மாசத்துல பிறந்துடுவான். அவனுக்கு பேரை வச்சுட்டு தான் நான் கண்ணை மூடுவேன். ஷோ பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. நீங்க பத்திரமா இருங்க பாட்டி. பார்த்து சுதானமா இருமா. பொண்ணு ரங்கம் இப்ப ஒட்டு வரவா இருக்கான்ல. இத பாரு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. போன்லயே நான் அவனை ஒரு புடி பிடிக்கிறேன். பாட்டி அவர் ரொம்ப பாவம், அவர் ரொம்ப விரட்டாதீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போன் வைங்க. ஆத்தா வீரகாளியம்மா அவனுக்கு தொடையா இருப்பா. தைரியமா இரு. பசங்க ஜெயிச்சிருந்தா என்ன சும்மாவா? தெரு பூரா சொல்லியாச்சு, எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். பசங்க பணம் பத்திரமா இருக்கணும். என்னது பணத்தை உள்ள வச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ண போறா? இந்த பணத்தை இதோட வச்சோம்னா அப்புறம் கணக்கு வழக்கு தெரியாம போயிடுமே. வேணாம். அதனால இந்த பணத்தை வேற ஒரு இடத்துல வைப்போம். எங்க வைக்கலாம்? இந்த பணத்தை வச்சு கணக்கு பார்க்க தெரியாதவ எங்களை அடக்குறியா? ஏய், நீ வேற இடத்துல பணத்தை வச்சாதான் எனக்கும் திருட வசதியா இருக்கும். எங்க வைக்கிறது? அங்க வச்சிடலாம். எங்க வைக்கிறது? இதுல ஐயோ, எங்க வைக்கிறதுனே தெரியலையே. அங்க வைக்கலாமா? ஐயோ, எடுக்க முடியலையே. இதான் உபயோகப்படுத்தாத பாத்திரமா இருக்கு. இதுல பணத்தை வச்சிடலாம். இனிமே நமக்கு
கவலை இல்ல, பணத்தை பத்திரமா வச்சாச்சு. அப்பாடா, பசங்க பணம் பத்திரமா இருக்கணும். மா என்னடா மா அது அந்த சுத்தம் போடாத. போ, போ. மதன் என்னம்மா எடுத்துட்டேன்டா. கிரிக்கெட் போட்டியில அவ ஜெயிச்ச பணத்தை எடுத்துட்டேன். அம்மா அவ படத்தை எங்க வச்சா நீ எப்படி எடுத்த? அந்த கிறுக்கச்சி பீரோல பணத்தை வச்சா கணக்கு தெரியாம போயிடும்னு கிச்சன்ல இருக்கிற பழைய பாத்திரத்துல போட்டு வச்சா. அத நான் உளவா பார்த்துட்டு போய் எடுத்துட்டு வந்துட்டேன். மா சூப்பர்மா. என்ன பாடுபடுத்துறா நம்மள அவ. அதுக்கு பதிலடி கொடுக்காம இருந்தோம்னா அப்புறம் நாம தான் முட்டாளாயிடுவோம். நம்மள பார்த்து என்ன சொன்னா காலி பெருங்காயிட்டப்பான்னு சொன்னால, இப்ப அவ வச்ச பணம் காலி. மா இப்ப இந்த பணத்தை நம்ம தான் எடுத்து நம்ம சந்தேகப்பட்டா நம்ம என்னமா பண்றது? அது எல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனடா. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு என்னமா ஐடியா வச்சிருக்க? முதல்ல இந்த பணத்தை நான் பத்திரமா வச்சிடுறேன். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. என்னமா பண்ண போற? ஒரு திறந்து பாருடா. அவசரடா உனக்கு. இந்த பணத்தை வச்சு உன்னை கவுக்குறேன்டி. கம் கம் கம். இல்ல ரோஜா, இரு இரு, வேண்டாம். டிரைவரை ட்ராப் பண்ண சொல்லு, நான் கிளம்புறேன். ஏய் என்ன இவ்ளோ தூரம் வந்து ஒரு ஜூஸ் கூட குடிக்காம? கம் 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 ஹோம். வா வா. அண்ணே அண்ணே. ரோசா வாமா. அண்ணே இவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் கூட படிச்சவ. அப்படியா? வணக்கம்மா. இது வந்து பொன்னுரங்க அண்ணன். எனக்கு அண்ணன் மாதிரி. 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஆனா பெரிய அறிவாளி, ஞானஸ்தன், ஞான பண்டிதர். ஆமா 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 ரோசா, என்னை புகழ்ந்தது போதுமா? உன் ஃப்ரெண்ட முதல்ல உள்ளார கூட்டு போ. வா. ஹலோ வாடி வா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஆமா இது யாரு? ஹே திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், பெங்களூர்ல ஒர்க் பண்றா. ஹே இவன் தான் என் ஹஸ்பண்ட். ஹலோ. ஹாய். சரி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஓகே ஓகே பாய். பாய். உட்காருடி. ஏ ரோஜா, புருஷனை மரியாதை இல்லாம பேசுற, என்னடி இப்படி மாறிட்ட? ஆமாண்டி, இந்த வீட்ல நான் வச்சதுதான் சட்டம். என் புருஷனை காலை விழுடானா விழுவான், ஏந்திடானா எழுந்திருப்பான். ஒரே ஒருத்திய தவிர மத்தவங்க எல்லாரும் இந்த வீட்ல எனக்கு அடிமை மாதிரி தாண்டி. சரி அதை விடு. என்ன ஜூஸ் சாப்பிட்ற? கிரான்பெரி, லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், what do you want? நீ சொல்லு. இட்ஸ் ஓகே. சாத்துக்குடி ஜூஸ். ஓகே. இப்ப பாரு, நான் ஒரு வேலை சொன்னா எல்லாரும் விழுந்தடிச்சு செய்வாங்க. உனக்கு 5 நிமிஷத்துல இப்ப ஜூஸ் வருதா இல்லையா பாரு. சரி இதுல நீ போட்டோஸ் பார்த்துட்டு நான் இப்ப வந்துடுறேன். ஓகே ஷியோர். அண்ணே அவங்கள்ட்ட சொல்லு. பொண்ணுறாங்க அண்ணே. அப்புறம் அவங்க என்னம்மா சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் வந்திருக்கால, எங்க 2 பேருக்கும் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுக்க முடியுமா? போட்டுல அண்ணே நீங்க போட வேண்டானே, அர்ச்சனா கிட்ட சொல்லி போட்டு கொடுத்தா போதும். அதுக்கு என்னம்மா? சரி நான் போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன், நீ போ. தேங்க் யூ அண்ணே. நீ பாத்துட்டு மச்சான், நான் சொல்லிட்டு வந்துறேன். மாமா இருங்க மாமா, நான் போய் ஜூஸ் போடுறேன். இரு உட்கார் இரு. இப்போ என்ன இம்புட்டு ஆபீஸ் வேலை கிடக்குதுல்ல, நீ இதை பாரு, நான் போய் சொல்லிட்டு வரேன்.
ரத்னா, ரோஜாவோட ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்குது. அவங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடு. ஆ? அக்கா, நீங்க எதுக்குக்கா இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? உங்களை வேலை வாங்குறதுக்காகவே ரோஜா வேணும்னே பண்றான். அக்கா விடுங்க, நான் பண்றேன். முத்து பரவாயில்ல விடு. அக்கா நீங்க அவளுக்காகலாம் ஜூஸ் போடாதீங்கக்கா. முத்து, யாரா இருந்தாலும் கெஸ்ட்டை கவனிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இதுல பதவி அதிகாரத்தெல்லாம் பார்க்க கூடாது. சரி இருங்கக்கா ஒரு நிமிஷம். அக்கா, என் திருப்திக்காக சக்கரைக்கு பதிலா இந்த உப்பு ஏய் போடுறேன். சும்மா இரு. அதெல்லாம் பண்ணாத. நீ முதல்ல போ, நான் ஜூஸ் பண்ணி அக்கா கொடுக்குறேன். நீ போன்னு சொல்றேன்ல. இது பாரு. இது வந்து நாங்க சிங்கப்பூர்ல எடுத்தோம். ஓ நைஸ், நல்லா என்னங்க? இருக்கு. எடுத்துக்கங்க. ஏய், இவங்களுக்கெல்லாம் எதுக்கிட்டு எந்திரிச்சு மரியாதை எல்லாம் கொடுக்குற? உட்காரு. நீ சும்மா ரெடி. மேடம், நீங்க எனக்கு சர்வ் பண்றதா? என்ன மன்னிச்சிடுங்க. என்னது இது? எழுந்துரு எழுந்துரு எழுந்துருமா. நீ யாருன்னே எனக்கு தெரியல. நீ ஏன் என் காலில் விழுற? மேடம், என்ன மறந்துட்டீங்களா? இந்த ஏழைக்கு எஜுகேஷன் லோனுக்காக பேங்க்ல நீங்க தானே ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்க மேம். எனக்கு லோன் சாங்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம என் கல்வி கண்ணை திறந்து வச்ச தெய்வம் நீங்க. உங்களை நான் மறக்க முடியுமா மேம்? நீங்க செஞ்ச உதவிக்கு வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மேம். நியாயமா நான் தான் உங்களுக்கு சர்வ் பண்ணணும். நீங்க போய். ஏய், என்னடி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? ரோஜா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. மேடம் அருமை தெரியாம நீ பேசுற. மேம், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். சந்தோஷம். சரி, நீ இப்ப என்ன பண்ற? நீங்க செஞ்ச உதவியால நான் ஐடி படிச்சு நல்ல சம்பளத்துல வேலை செய்யறேன். இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சை தான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஜூஸ் சாப்பிடு, நான் வரேன். மேடம், ஒரு கலெக்டரா இருக்க உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சு பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துல தான் ரோஜா இந்த ஜூஸ் உங்களை எடுத்துட்டு வர சொன்னா. அதனால இந்த ஜூஸ் எனக்கு வேண்டாம் மேடம். ரோஜாவோட செய்கை எனக்கு பிடிக்கல. ரோஜா, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. மேடம், நான் போயிட்டு வரேன் மேடம். நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா மன்னிச்சிருங்க. அவளோட ஜூஸையும் நீயே குடி. என்ன மாமா, சாப்பிடாமே படுத்துட்டீங்க? எனக்கு பசி இல்ல. ஏன் பசி இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கா வந்து ஒரு பிடியாவது சாப்பிடுங்க. ஒரு படியும் வேணாம், ரெண்டு படியும் வேணாம். ஆளை விடுங்கறல்ல. அதுதான் ஏன்னு கேக்குறேன். பசி எடுக்கலன்னு சொல்றல, பிறகு என்ன? ஏன் எதுக்குன்னு கேட்டு ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காத. நான் நடிக்கிறேனா? ஆமா, நீ நடிக்கிற. புருஷனை ஏன் சாப்பிடலன்னு ஒரு பொண்டாட்டி கேக்குறது நடிப்பா? என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா உங்க கண்ணுக்கு தெரியுது? என்னை ஏமாத்தி சக்தின்னு சொல்லி தாலி கட்டிக்கிட்டவள எப்படி நான் நம்ப முடியும்? எனக்கு உங்க மேல இருக்கிற பாசத்தை நீங்க நடிப்புன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. தப்பான கண்ணோட்டத்தோட என்னைய பார்க்க வச்சதே நீதானே? ஒரு ஏமாத்துக்காரிக்கு தாலி கட்டிட்டோம்னு என் மனசு ரொம்ப வலிக்குது. நான் என்ன உங்களை அப்படி ஏமாத்திட்டேன்? இத பாருங்க, மறுபடியும் சொல்றேன். நீங்க முதல்ல என்னதான் பாத்தீங்க? சக்தி முகத்தை கூட நீங்க பார்த்தது இல்ல. என் கழுத்துல தான் தாலி கட்டினீங்க, என் கூட தான் குடும்பம் நடத்துனீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏமாத்திட்டேன்னு எப்படி சொல்லலாம்? நில்லுங்க. இப்படி எதுவுமே பேசாம போனா எப்படி? என்னை ஏத்துக்காம இருக்கிறது உங்க வரட்டு பிடிவாதம்.
அப்படியா? சொல்றேன் கேளு. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியோ இல்ல தாலி கட்டுறதுக்கு பிறவோ நான் சக்தியில அர்ச்சனான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? உண்மையை மறைச்சது உன் தப்பு. அப்பவே நீ உண்மையை சொல்லிருந்தீனா உன் மேல நல்ல அபிப்பிராயம் கொஞ்சமாவது வந்திருக்கு. இந்த உண்மையெல்லாம் எனக்கு தானா தெரிய வரும்போது உன்னைய ஏமாத்துக்காரின்னு தானே நினைக்க தோணுது. நீ எனக்காக செய்யறது எல்லாம் நடிப்பாத்தே நினைக்க தோணுது. உனக்கு என் மேல உண்மையான பாசம் கிடையாது. பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற நீ. என் கூட நடிச்சு நீ தாலி வாங்கிக்கிட்ட, என் கூட நடிச்சு குடும்பம் நடத்திட்ட, என் கூட நடிச்சு என் மூலமா ஒரு குழந்தையும் வாங்கிக்கிட்ட. அது மாதிரிதான் நீ பண்றது எல்லாமே எனக்கு நடிப்பாத்தேன்னு தெரியுது. சக்தியை பத்தி மறைக்க அர்ச்சனாவா வந்து நடிச்ச. இனிமேல எதை மறைக்கிறதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ பண்றதெல்லாம் எதுக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? வயித்துல வளர்ற என் குழந்தைக்காகதே. இல்லனா அத்தை, கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? முன்னெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தா பிரசாதம் கொடுப்பீங்க, என் நெத்தியில குங்குமம் வச்சு விடுவீங்க, பூவை தலையில வச்சு விடுவீங்க. நான் எங்கேருந்து தேடி கொண்டு வந்து எல்லாம் செய்வீங்க. நான் இப்ப எதிரிலேயே இருக்கேன், பார்க்காமே போறீங்க. இந்தம்மா எடுத்துக்கோ. அத்தை, தாலிக்குடியில் இருக்கிற மஞ்சள் கயிறு நஞ்சு போயிருக்கு. புது கயிறு கட்டி விடுறீங்களா? ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேனுங்க? இந்த தாலி என் கழுத்துல ஏறறதுக்கு நீங்க தான் காரணம். இந்த தாலியை கட்டின பொண்ணுரங்க மாமா தான் என்னை ஏத்துக்கல, புரிஞ்சுக்கல. நீங்களும் அப்படி நினைக்கிறீங்க? நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்து முதல்ல என்ன பார்த்தப்போ, அத்தை நான் சக்தி இல்ல சக்தியோட தங்கச்சி அர்ச்சனான்னு சொல்லி இருந்தேன்னா இந்த குழப்பமே வந்திருக்காது. அப்படி அன்னைக்கு நீ செய்யாம விட்டது உன் தப்பு அர்ச்சனா. உங்களுக்கு வேணா அது தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு அது தப்பா தெரியல. ஏன்னா நான் ஒரு அனாதைன்னு நினைச்சு ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தவன். அப்பா அம்மா இல்லையென்ற ஏக்கத்தோட வளர்ந்தவன். மத்த குழந்தைங்க மாதிரி எனக்கும் சொந்த பந்தங்கள் இல்லையேன்னு பல முறை ஏங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு சிங்கப்பூர் போயிருந்தப்ப தற்செயலா சக்தியை சந்திச்சேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? என் மேல தங்கம்மா அத்தை உயிரையே வச்சிட்டு இருக்காங்க. நான் உயிர் போற நிலைமையில இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால என்கிட்ட சக்தியா நீதான் நடிக்கணும்னு என்கிட்ட இருந்து சத்தியத்தை வாங்கிக்கிட்டா. அவ ஆசையை நிறைவேற்றதான் நான் இங்க வந்தேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? உங்க மேல உயிரையே வச்சுட்டு இருந்த சக்திக்காகவும் நீங்க அவ மேல வச்சுட்டு இருக்க பாசத்துக்காகவும் நான் சக்திக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த நினைச்சது தப்பா? பெரியவங்க நீங்க சொல்றீங்கன்னு நீங்க டாக்டர் மதனை கட்டிக்கன்னு சொன்னப்ப நான் உங்ககிட்ட மறுப்பு எதுவுமே சொல்லல. உங்க விருப்பம் எதுவோ அதுவே ஏன் விருப்பம்னு விட்டுட்டேன். மதன் கூட கல்யாணம் நின்ன உடனே பொண்ணுரங்க மாமாவை கட்டிக்கன்னு நீங்க வற்புறுத்தி சொன்னப்ப அதுக்கும் நான் சம்மதிச்சேன். இதுல நான் ஏமாத்திட்டேன்னு நீங்களும் பொண்ணுரங்க மாமாவும் எப்படி அத்தை நினைக்கலாம்? பொண்ணுரங்க மாமாவை 6 மாசத்துல அறிவாளி ஆக்கி காட்டுறேன்னு சவால் விட்டேனே. அவரை எம்டி சேர்ல உட்கார வச்சு அவர் கையிலேயே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தேனே. நான்
ஆத்துக்காரியா இருந்தா நான் அப்படி செஞ்சிருப்பேனா? நான் ஆசைப்பட்ட சொந்த பந்தம்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷத்தை விட கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டது தான் அதிகம். நான் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்தான். நான் அதுக்கும் தயாரா தான் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பொண்ணுறாங்க அம்மாவும் என்னை எவ்வளவு கோவமா பேசினாலும் உங்களுக்கு உண்மையான மருமகளாவும் அவருக்கு உண்மையான மனைவியாவும் தான் இருப்பேன். நான் பொய்யா நடிச்சு தாலி கட்டி வாழ வந்தவ எல்லாத்த இது என் தாலி மேல சத்தியம்.